ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து கேப்சிகம் எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் சட்டியை வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுடணும். கடுகு போட்ட உடனே அது நல்லா பொரியணும். சில பேர் வந்து பொரியாமே நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தை போட்டுருவீங்க. இப்படி பண்ணவே கூடாது. அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்காது அந்த கடுகு வந்து வாயில் படும்போது. ஸோ கடுகு பொரிஞ்சதும் வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச 3 ஆனியன்ஸ், லைக் 3 ஆர் 4 ஆனியன் வந்து எனக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆனியன் போட்டுக்கலாம். நான் வந்து 4 ஆனியன்ஸ் நல்லா பெரிய சைஸ் இருக்கிறதே போட்டிருக்கேன். நிறைய வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு, இல்லை நிறைய பேத்துக்கு பண்ணுறோன்னா, ஒரு 4-5 பேத்துக்கு பண்ணுறோன்னா இப்படி ஒரு 4-5 வெங்காயம், பெரிய 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 சைஸ் வெங்காயம் வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் 4-5 சின்ன சின்ன பச்சை மிளகாய், ரொம்ப காராதது. அப்புறம் இது கொஞ்சம் வந்து முக்கால்வாசி வதங்கின வேட்டி வெங்காயம் வந்து நம்ம வந்து கேப்சிகமாக போடணும். இது வந்து 4-5 சின்ன கேப்சிகம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூர் டூயிங் ஃபார் யுவர் சில்ட்ரன் மீன்ஸ் லைக் கலர் கேப்சிகம்ஸ் ஆர் அவைலபிள், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே சாப்பாடு வச்சாச்சு. ஸோ இந்த கேப்சிகம் அதில் போட்டுட்டு கேப்சிகமும் நல்லா வதங்கணும். அதுக்கு வந்து ஸ்லைட்டாக உப்பு போட்டாச்சு. ஸோ கேப்சிகம் வதங்கிறதுக்காக அதில் வந்துட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து அதை வந்து வணங்க விடணும், நல்லா கிளறி விடணும். அப்போ தான் எல்லா இடத்தையும் நல்லா ஒரே மாதிரி வேகும். இல்லைனா மேலே இருக்க வெங்காயம்லாம் சரியாக வேகாது. ஸோ இந்த சமயத்தில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சில்லி போட்டிருக்கோம். அதனால் வந்துட்டு நம்ம இந்த சமயத்தில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போதும். ரொம்ப காரம், இந்த வந்து நாங்கள் வந்து வீட்டிலேயே பண்ண மிளகாத்தூள். ஸோ இது வந்து ரொம்ப காரம், அதனால் வந்து நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய கொஞ்சம் போடணுன்னா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து எதுவும் நல்லா வதங்கிடுச்சு. ஏன்னா கேப்சிகம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அந்த சமயத்தில் வந்து லைட்டாக பெப்பர் போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து பொரியல் தான், இது வந்து எந்த ஒரு ஸோ இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் குழந்தைங்களுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் பெப்பர்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். மிளகாலாம் போடாமல் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா மிளகா வந்துட்டு குழந்தைங்க வாயில் படும். ஸோ அங்கே சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரம் சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் தட் சில்லிஸ் யூ கேன் யூஸ் சில்லி பவுடர். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை வந்துட்டு லாஸ்ட்டாக எத்தனை, ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5 கேப்சிகம்னா 5 முட்டை அந்த மாதிரி வந்து கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். நான் வந்து 4 தான் போட்டிருக்கேன், ரொம்ப வேணான்னு சொல்லிவிட்டு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆனியன், அந்த கேப்சிகம்லாம் இருக்குது. அதே ஒரு க்ரென்ச்சினஸ் தரும், நல்லாயிருக்கும், கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக அந்த மாதிரி. ஸோ வந்து நான் அதிகமாக எக் போடல. நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ உப்பு வந்து இந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணணும். லைக் செக் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா நான் சிக்கனுக்காக மணக்காடு மசாலா, அந்த மணக்காடு சிக்கன் மசாலா போட்டு வச்சுருந்தேன் ஆல்ரெடி பெரட்டி. ஸோ அதை வந்து சைடில் வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே பண்ணிடலாம். சாப்பாடு, பொரியல், ஆல்ரெடி குழம்பு இருந்தது. ஸோ அதுக்கு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடு ஆல்ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்புறம் சிக்கன் வந்து பொரிச்சாச்சு. சாப்பாடு ரெடி.